Good afternoon, students. I hope you all are fine by grace of the God. And today, this afternoon we are going to discuss about the Prelims questions 2018. Already we have, the last class, we discussed the questions, Prelims question in 2019. Today we will discuss about 2018. Okay, the first question. So, the first question is, which is asked in 2018, which of the following leaf modification occurs in the desert areas to inhibit water loss? So, before actually we go into the answer, let's see about the background knowledge. So, here there are adaptation in the desert environment. This adaptation helps to reduce the water loss. So, in desert you know it is extreme temperature. ஒரு பாலைவனத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிக வெப்பம் இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ட்ரை விண்டு இருக்கும், தென் இட் ப்ளோஸ் வந்து டைரெக்டாக வந்து பிளான்ட் மேலே அது ப்ளோ ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அந்த வந்து ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கலாம். லீஃபில் வந்து ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் இருக்கும். அந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் மூலமாக தான் எவாப்ரேஷன் வந்து நடக்கிறது. ரெஸ்பிரேஷன், எவாப்ரேஷன் எல்லாமே அது மூலமாக தான் நடக்கிறது. ஸோ இந்த லீவ்ஸு, ஸ்டெம்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த டெசர்ட்டுக்கு தகுந்த மாதிரி, இந்த பாலைவனத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கொள்கிறது. ஸோ தட்ஸ் வி கால் இட் அஸ் த டெசர்ட் அடாப்டேஷன் சொல்லி நம்ம சொல்கிறோம். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இந்த டெசர்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லீவ்ஸு, ஸ்டெம்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப வேக்ஸியாக இருக்கும். ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேக்டஸ், சப்பாத்தி கல்லி பார்த்திங்கனாக்கா அவங்கள பார்த்த உடனே தெரியும். அந்த லீஃப்லேயே அந்த பார்த்திங்கன்னா அப்படி நல்ல ஸ்பைக்ஸ் இருக்கும், ஸ்பைன்ஸ் இருக்கும். அந்த சப்பாத்தி கல்லி பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல் தி மாடிஃபிகேஷன், தான்ஸ் அண்ட் ஸ்பைன்ஸு இதெல்லாம் வந்து தான்ஸ் அண்ட் ஸ்பைன்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதை சாப்பிடாத அளவுக்கு வந்து பாதுகாத்துக்கணும், தன்னையே வந்து அது பாதுகாத்துக்கணும். ஸோ இருக்கிற வாட்டரை வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த அடாப்டேஷனில் மெயினான ஒரு அடாப்டேஷன் பார்த்திங்கனாக்கா இது வந்து லீஃபுக்கு ஒரு அடாப்டேஷன் இருக்குது. லீஃபு ரொம்ப சின்ன லீவ்ஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அண்ட் தென் தானியாக இருக்கும், ஸ்பைக்ஸாக இருக்குது, எல்லாமே டு ப்ரிவெண்ட் தி எவாப்ரேஷன், தண்ணி போகாதபடி. ரூட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரூட்டை பற்றி கொடுக்கப்படல, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ரூட் ஆல்சோ. ரூட் இஸ் அ டேப் ரூட் சிஸ்டம் சொல்கிறோம். ஸோ திஸ் டேப் ரூட் சிஸ்டம் இஸ் இட் கோஸ் டீப் இன்சைட் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். It doesn't depend upon the surface water, okay, it goes deep inside the earth to fetch the water. ஸோ நீட்டமாக ஆணிவேர்னு சொல்லுவாங்க. டேப் ரூட் சிஸ்டம் வந்து ஆணிவேர். இந்த ஆணிவேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஊடுருவி போய் நிலத்தடியில் நீரை வந்து உறிஞ்சி வந்து அந்த பிளான்ட்டுக்கு, டெசர்ட்டில் இருக்க பிளான்ட்டுக்கு வந்து கொடுக்குறது. ஸோ அதனால் அந்த ரூட்டு கூட மாடிஃபை ஆகிட்டுருக்கு. ஸோ வி கால் இட் அஸ் த டேப் ரூட் சிஸ்டம் சொல்லி சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அடாப்டேஷன் ஃபார் தி பிளான்ஸ் டு சர்வே இன் த டெசர்ட். இன்னொரு விதத்தில் நம்ம வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, தீஸ் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ சில இடத்துல வந்து இப்படியும் கேட்டிருக்காங்க கொஸ்டின், ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸ் எல்லாமே திஸ் கேக்டஸ், தி சக்குலன்ஸு இதெல்லாம் வந்து ஜீரோஃபைட்டிக். ஒரு எபிஃபைட்டிக்னு சொல்கிறோம், ஜீரோஃபைட்டிக்னு சொல்கிறோம். தீஸ் பிளான்ஸ் ஆர் ஆல்சோ these xerophytic plants are also having adaptation for desert adaptation. இதில் வந்து இந்த succulent plants இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து they have the water retaining capacity. வாட்டர் ரீட்டைன் எவாப்ரேட் ஆகாத அளவுக்கு இந்த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங்லாம் வந்து பாதுகாத்துக்கொள்ளும். இந்த அடாப்டேஷன் தான் வந்து டெசர்ட் அடாப்டேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பார்ப்போம் இப்போது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லீஃப் மாடிஃபிகேஷன் அக்கர்ஸ் இன் த டெசர்ட் ஏரியாஸ் டு இன்ஹிபிட் வாட்டர் லாஸ் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, ஸோ ஆன்சர் வந்து இட் மே பி இந்த ஒன் சொல்கிறாங்க, ஹார்ட் அண்ட் வேக்ஸி லீவ்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்த மாதிரி இந்த சப்பாத்தி கல்லியை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்குது. லீஃப் பார்த்திங்கன்னா வேக்ஸியாக இருக்கிறனால ஸ்டொமேட்டல் ஓப்பனிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். சீக்கிரமாக வந்து தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகாது. வாட்டர் கேனாட் பி எவாப்ரேட்டட். ஸோ இட் ரீடைன்ஸ் த வாட்டர். த டைனி லீவ்ஸ் அகெயின், டைனி லீவ்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஈச்சமரம், பேரிச்சம்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெசர்ட்டில் வளரக்கூடிய பிளான்ட்ஸு. அந்த ஒயாசிஸ்ன்ற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பேரிச்சம்பழம், ஈச்சம்பழம் அதோட லீஃபே நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்பைக்காக தான் இருக்கும், ஸ்பைனே டைனியாக இருக்கும், இலை வந்து பிரிஞ்சு அகண்டு இருக்காது. ஸோ அங்கே வந்து அது ஒரு அடாப்டேஷன். தான்ஸ் இருக்கும், சப்பாத்திகளில் பார்த்திங்கன்னா நிறைய முள்ளுக்கள் இருக்கும். லீஃப் வந்து லீஃபுக்கு பதிலாக தான்ஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல் ஆர் அடாப்டேஷன் ஃபார் டெசர்ட் அடாப்டேஷன். சொல்லி the plant it will modify itself according to the environment. That is the concept. So select the answer using the code given below. So answer is
all the three. All the three is the answer. Next question. How is the National Green Tribunal NGT differ from the Central Pollution Control Board? இங்கே ரெண்டு விதமான ஒரு ட்ரீட்டியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து NGT National Green Tribunal, இன்னொன்று வந்து Central Pollution Control Board. So actually before going to the answer, let's see what is NGT and what is CP, that is Central Pollution and Control Board, CB. Okay. So it is actually an act. In the NGT was justice, like this act is enacted in 2010. That is a creation of the special tribunal to handle the expedition disposal of the cases pertaining to environmental diseases. ட்ரிபியூனல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபியூனல் அப்படிங்கிறது ஒரு சின்ன கோர்ட் மாதிரி, ஸ்மால் கோர்ட். ஏன் இந்த வேர்டு க்ரீன் வருதுன்னா, it is actually related to environment. So எல்லாம் related to environment னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன்கிற வார்த்தையை கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, க்ரீன் கேஸஸ்லாம் லாஸ்ட் டைம் பார்த்தோம். அதே மாதிரி the national green, ஏன்னா என்வரான்மெண்ட்டை வந்து நம்ம we are making into green. So that's what. So these are all the act related to environment. அதனால they are giving it National Green Tribunal சொல்லி சொல்கிறாங்க. The word green is that is why the word green. So it is actually the small court this is dedicated to the environment. Okay, so exclusively for the environmental cases. So this case, the case பார்த்தீங்கன்னா it is the அதாவது before it is actually we could go to the high court or supreme court or இந்த கேஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஒரு சின்ன ஸ்மால் கோர்ட், ஒரு ஸ்மால் ஒரு சின்ன கோர்ட் மாதிரி வச்சு அங்கேயே டிசைட் பண்ணி அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்ன செய்யணும், இந்த கேஸெல்லாம் ரொம்ப இழுத்துட்டு போக மாட்டாங்க. 6 monthsக்குள்ளே இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதோட பிரின்சிபல் பெஞ்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் பெஞ்ச் இஸ் இன் டெல்லி. ஸோ தேர் ஆர் சம் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா, it is in Chennai is also one branch is there in Chennai, and then it is in Bhopal, it is in Pune, it is in Kolkata. So these benches, so people who are there in the remote areas இருக்கவங்கள வந்து சிட்டிக்கு வந்து அவங்க வந்து இந்த கேஸெல்லாம் டீல் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இந்த கேஸஸ்லாம் டீல் பண்ணுற மாதிரி, ரிமோட் ஏரியா ரீச் பண்ணுற மாதிரி இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து நாங்கள் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் சொல்லப்போனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் கோர்ட், எக்ஸ்க்ளூசிவ்லி சுற்றுச்சூழல் சம்மந்தமான ஒரு கோர்ட்டு. இங்கே உள்ள கேசஸ் வந்து இங்கேயே டீல் பண்ணி இங்கேயே முடிச்சிருவாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருக்குது, சென்னையில் வந்து இந்த ட்ரிப்ளிகன்லேயே வச்சுருக்காங்க. Actually to conserve the environment, protection and conservation of the forest, and then the natural resources. So now all the natural resources comes under this. So it may be a wildlife sanctuary, or it may be a national park, illa or bioreserve forest, or whatever it may be, which are all coming under the conserved area, conserved region la varakudiyadhu ellame இந்த act குள்ள வந்துரும். இந்த ஸ்பீடி ஜஸ்டிஸ், ஸ்பீடா ஜஸ்டிஸ் கொடுத்துருவாங்க. டக்கு இந்த கேஸை வந்து முடிச்சிருவாங்க. then effectively அதை வந்து dispose பண்ணி இந்த cases வந்து exclusively related to environmental protection. Okay, so it is provides justice to the environment. So for example, somebody யாராவது திடீர்னு அந்த வந்து ப்ரொடெக்டட் ஏரியாவில் தெரியாமல் வந்துடுறாங்க, வந்து கிரேஸ் பண்ணுறாங்க, அங்கே உள்ள வார்டு மாடெல்லாம் உள்ளே வந்துடுது. ஸோ என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஏதோ ஃபைன் போட்டு அவங்களோட கேஸை வந்து இது பண்ணி திரும்ப வராத அளவுக்கு, பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. இதுதான் இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனலுடைய வேலை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிபி, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் வந்து அதை பற்றி சொல்லியிருக்கேன். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் தி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1974. Okay, and then it is headquarters, it is in New Delhi. Okay, they provide cleanliness of the streams, wells and different areas of the state. In the இருக்கிற cleanliness
improve the pollution வந்து என்ன செய்கிறாங்க, பொல்யூஷன் இல்லாத அளவுக்கு அதாவது பொல்யூட்டண்ட்டை வந்து அதிகப்படுத்தாத அளவுக்கு இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ தட் இஸ் கால் த நேஷ்னல் பொல்யூஷன் சென்ட்ரல் போர்டு. எல்லா குளம் குட்டை எதுவாக இருந்தாலும் இவங்க கண்ட்ரோலில் வந்துடும். அதில் வந்து குப்பையெல்லாம் குளத்தில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட்டேரி இருக்குது, ரெட்டேரி ஏரி, அது ஒரு ஏரி, ஒரு ஸ்ட்ரீம்ஸோ இல்லை ஒரு வெள்ளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நேச்சுரலாக இருக்கக்கூடிய இந்த ஏரி இந்த குளங்களை வந்து இவங்க தான் பாதுகாப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா மக்களுடைய ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அதில் போய் குப்பை அதெல்லாம் போடாத அளவுக்கு க்ளீனாக வச்சுக்க வேண்டிய வேலை யாருடையதுன்னா இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. So this is also an act as National Green Tribunal. This is also an act. So it comes under the act. So இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறது, NGT has been established by an act, okay, whereas CPGB has been created by an extensive order of the government. So இங்கே பார்த்தீங்கன்னா has been created by the executor of the order of the government சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இது NGT வேறு CBC தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் இஸ் நாட், அது வந்து இட்ஸ் a wrong answer. The second one வந்து பார்த்திங்கன்னா NGT provides environmental justice and helps reduce the burden of litigation in the higher occurs whereas the CPB promotes cleanliness of streams, wells and aims to improve the quality of air in the country. Yes, of course, the second one only is correct. Okay, so it is environmental justice தான். NGT வந்து cannot be established as an act, but whereas CPCB is an act. So NGT வந்து it is a justice. That is what I told. It's a சின்ன கோர்ட்டுன்னு சொல்லி சொன்னேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் சொன்னேன். இட் இஸ் அ கோர்ட், இது ஸ்பீடாக ஜஸ்டிஸ் கொடுக்குறோம். நம்ம ஒரு கோர்ட் மாதிரி ஸ்மால் கோர்ட் மாதிரி சொன்னால் NG இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல். பட் வேரஸ் இது CPCB வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கம்ஸ் அண்டர் தி ஆக்ட். இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் in 1974 சொன்னேன். ஸோ NGT cannot become an act. So first answer is ruled out. So the second answer is NGT provides national justice, and yes, of course it provides the national justice. Adana sonna national justice, or and then it helps to reduce the burden of the legislation in the higher court. Adha sonna high court, supreme court, இந்த மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போகாத அளவு பெரிய லெவலில் கோர்ட்டுக்கெல்லாம் போகாது. உள்ளுக்குள்ளே நம்ம பஞ்சாயத்து வச்சு முடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி உள்ள பஞ்சாயத்து தான். அது ஸ்பெஷல் கோர்ட்டு அந்த ரிமோட் ஏரியாவில் உள்ளவங்களெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி அதை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் NGT வந்து it is the national justice, it is not an act. Okay, the court mari before going into the, so the answer is the second one is the correct for both NGT as well as CPBB. So the answer is 2 only. Next we'll go to the next question. Okay, the term sixth mass extinction or sixth extinction is often mentioned in the news in the context of the discussion. So what is this sixth mass extinction? Sixth extinction இது என்னன்னு பார்ப்போம். Before we could actually go into the answer, let's see what is this and then we will try to answer. You must first understand the question properly and then you can go to the answer. So what is sixth mass extinction? Is due to human activities. So mass extinction, so mass na ungalku theriyum mass extinction. So this actually நிறைய ஏதோ 1 2 3 4 5 some 5 mass extinction அழிஞ்சது. மாஸ்னா அதிக extinction, it is already dead. ஸோ 5 அழிவு முடிஞ்சிருச்சு, இது 6வது அழிவு. அப்படி தான் முக்கால்வாசி நீங்கள் வந்து பிஃபோர் யூ குட் ஆக்சுவலி ஆன்சர் த கொஸ்டினோ அந்த கொஸ்டினை ஒரு தடவை 2 தடவை டென்ஷன் இல்லாமல் நீங்கள் மறுபடியும் நீங்கள் படிக்கணும். யூ ஹேவ் டு கோ த்ரூ த கொஸ்டின் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ பாதி ஆன்சர் வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே வந்துடும். சிக்ஸ்த்து மாஸ் எக்ஸ்டென்ஷனா மாஸ் எக்ஸ்டிங்ஷனாக உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஏற்கனவே அழிவுக்குட்பட்டது, ஏற்கனவே 5 மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அழிஞ்சு போச்சு. இது 6வதுனா என்ன, இது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் டியூ டு ஹியூமன் இன்டர்வென்ஷன். இல்லைனா இந்த மாஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போனதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். இப்போ கேட்டிருக்கதை நம்ம கிளியராக நம்ம பார்த்துருவோம். மாஸ் எக்ஸ்டிங்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஆர் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஸோ இந்த ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க,
இதுக்கு முன்னாடியும் வந்து என்ன சொல்ற நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்தது, நேச்சுரல் விதமாக வந்து நமக்கு பார்க்குறோம். இட் இஸ் பிளேம்ட் ஃபார் தர் ஓவர் கில்லிங் ஆஃப் திஸ் அனிமல்ஸ். அனிமல்ஸ் எல்லாம் நம்ம அஃப்கோர்ஸ் மேன் இன்டர்வென்ஷன் வந்திருக்கோமோ, வி ஸ்டார்டட் கில்லிங் தி அனிமல்ஸ். தென் வி ஸோ தட் வென் அனிமல்ஸ் ஆர் கில்ட் தே ஆர் எக்ஸ்டிங்டட். ஓகே, தட் இஸ் வாட் நவ். இப்போ அதனால தான் வந்து ரிசர்வ்ட் ஏரியா, ப்ரிசர்வேஷன், கன்சர்வேஷன்லாம் நம்ம வந்தது. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு பேர் சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹோலோசீன் எக்ஸ்டிங்ஷன் கூட இன்னொரு இடத்துல கேட்டிருக்காங்க. 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆர் HOLOCENE, ஹோலோசீன் எக்ஸ்டிங்ஷன். இது இஸ் டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கு தான் அது வந்து ஹோலோசீன் எக்ஸ்டிங்ஷன் இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ what happens here is due to the human intervention, the plants and animals as well as the organisms are dead or started killing. Okay, they caused by human actors. கிட்டத்தட்ட ஒரு 12,000 இயர்ஸாக வந்து திஸ் ஆக்டிவிட்டி இஸ் கோயிங் ஆன். ஸோ இன்னொரு பேர் கூட இதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆர் அதர்வைஸ் இஸ் கால் ஆந்த்ரோபோசின் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்த்ரோபோசின்னாவே ஆந்த்ரோ அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், ஸ்டடி ஆஃப் ஹியூமன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆந்த்ரோபோசின், ஆந்த்ரோ டியூ த்ரூ ஆந்த்ரோபோசிக் பொல்யூஷன்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஹியூமன் இன்டர்வென்ஷனால் பொல்யூஷன் வந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும் ஆந்த்ரோபோசின் எக்ஸ்டிங்ஷன் சொல்கிறாங்க. 3 விதமாக இதை சொல்கிறாங்க. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் ஆர் டெட் டியூ டு தி ஆர் எக்ஸ்டிங்டட். அழிஞ்சு போச்சு, ஆல்ரெடி அழிஞ்சது. எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னாவே அழிஞ்சுதுன்னு சொல்கிறோம். இப்போ அழியக்கூடிய நிலைமையில சில இருக்குது. அழிஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னா இந்த 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அழிவுக்கு காரணமே ஹியூமன் இன்டர்வென்ஷனாக மக்களுடைய இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ஆல் ஃபிஷ்ஷஸ்ஸு, ஆம்ஃபிபியன்ஸு, இன்வெர்டிபிரேட்ஸு, அனிமல்ஸு, ஸ்மால் அனிமல்ஸு, பிக் அனிமல்ஸு எல்லாமே வந்து மனுஷனுடைய ஆக்டிவிட்டீஸ்னால செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் சிம்பிளி டிஸ்அப்பியர்டுன்னு சொன்னாங்க. லார்ஜ் லேண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ போத் மெகா அண்ட் மைக்ரோஃபானா ஆஸ் டிஸ்அப்பியர்டு சொன்னாங்க. மெகாஃபானா அப்படின்னா மைக்ரோஃபானா சின்னதுன்னு சொல்கிறோம். மெகாங்கிறது பெருசு. ஃப்ளோரானா ஃபானானா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃப்ளோரானா பிளான்ட்ஸு, ஃபானானா அனிமல்ஸு. ஸோ மெகா அண்ட் மைக்ரோஃபானா காட் டிஸ்அப்பியர்ட் டியூ டு த ஹியூமன் இன்டர்வென்ஷன். தென் தட் இஸ் வாட். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்டிங்ஷன் எல்லாமே வந்து ஹியூமன்னாலன்னு சொல்ல முடியாது, எதனால நடந்ததோ. நிறையா வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் பண்ணுவோம். பட் எக்ஸ்க்ளூசிவ்லி 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் இன்டர்வென்ஷன். சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஆக்சுவலி இது வந்து நேச்சரை பற்றி ஒரு ஸ்லோகன் சொன்னால், இஃப் வி டேக் கேர் ஆஃப் த நேச்சர், த நேச்சர் வில் டேக் கேர் ஆஃப் அஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் இப்போ வந்து இப்போ நவ் லெட் அஸ் கோ டு தி ஆன்சர். ஸோ இதில் எது கரெக்டு எது தப்புங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒயிட் ஸ்ப்ரெட் மோனோ ஃபஸ்ட் ஆன்சர் என்ன ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஒயிட் ஸ்ப்ரெட் மோனோகல்ச்சர் practices in agriculture and large scale commercial farming with indiscriminate use of chemicals in many parts of the world that may result in the loss of good native ecosystem. Next, then fears of a possible collision of a meteorite with the earth in the near future in the manner it happened 65 million years ago that caused the mass extinction of many species including those of dinosaurs. Yes, of course, that is wrong answer. ஏன்னா மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நம்ம என்ன பார்த்தோம்? இட் இஸ் டியூ டு த ஹியூமன் இன்டர்வென்ஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் கல்டிவேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் promoting their cultivation in the other parts of the world, which may cause the disappearance of good native crop plants and the loss of food diversity. அஃப்கோர்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது ஆன்சர் வந்து கரெக்டு, ஆனால் இட் இஸ் நாட் ரெலவெண்ட் டு அவர் டெக்ஸ்ட், அவர் கான்டெக்ஸ்ட். பிகாஸ் என்ன சொல்கிறாங்க இந்த கொஸ்டின் இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் இருக்குது, ஜிஎம் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். இது வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? நேட்டிவ் கிராப்ஸ் வந்து என்ன ஆயிடுது? நேட்டிவ் கிராப்லாம் டிஸப்பியர் ஆயிடுச்சு. அதனால லாஸ் ஆஃப் ஃபுட் பயோடைவர்சிட்டி நம்ம வந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு அது வந்து அந்த ஆன்சர் வந்து அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்து அந்த இதுக்கு கரெக்ட் தான். பட் இங்கே நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஆன்சர் இஸ் ஆல்சோ ராங் in the sense whatever they have given is correct. Widespread monoculture practices in agriculture and large scale commercial farming with discriminate use of chemicals in many parts of the world that may result in the loss of good native of course that will result in the loss of the native ecosystem வந்து spoil ஆகும், biodiversity போகும், spoil ஆயிரும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். செகண்ட் ஒன்றும் கரெக்ட் தான், தேர்ட் ஒன்றும் கரெக்ட். பட் இங்கே நம்ம கான்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டிருக்கிறது 6th மாஸ் எக்ஸ்டென்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோ ஆன்சர்
D பார்த்தீங்கன்னா mankind's over exploitation, misuse of natural resources, fragmentation, loss of natural habitats, destruction of ecosystem, pollution and global change. So answer is mankind. Human intervention நால வந்தது தான் இந்த 6th mass extinction. Over exploitation, then misuse of natural resources. இதெல்லாம் மனுஷனுங்க பண்ண எல்லா அட்டகாசம்னு சொல்லிடலாம். நம்ம பண்ண அவ்வளவு ஓவர் பாப்புலேஷன் தான் பாருங்க, ecosystem destruction, இதனால வந்தது தான் 6th mass extinction. The answer is clear, very crystal clear. Answer is D is the answer. Okay, go for the next question. Which of the following statement best describe carbon fertilization? So carbon fertilization பத்தி பார்க்கிறோம். So what is, before actually we go to the answer, let's see what is carbon fertilization. So carbon fertilization comes in carbon dioxide fertilization effect. Carbon fertilization effect or carbon dioxide fertilization is the same. So first answer வந்து என்ன சொல்லியிருக்காங்க, so ஒன்னொன்னா நம்ம பார்க்கிறோம். Increase in the, well, let's see one by one. So increase in the rate of photosynthesis in plants. So it is because of increased level of the carbon dioxide in the atmosphere. So என்ன நடக்குது, increase in the rate of photosynthesis in the plant. So temperature வந்து increase ஆகும்போது என்ன ஆகுது, photosynthesis வந்து increase ஆகும். So when there is sunlight, photosynthesis occurs. The plants வந்து they use up the photo to produce their food, the chlorophyll. It takes up the energy from the, through photosynthesis it takes up the energy and the increased level of carbon dioxide. So oxygen எடுத்துக்கிட்டு plant என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, they use the sun's energy, then plants synthesize the sugar, then they release the carbon dioxide and water. Oxygen, they take up the oxygen and release the carbon dioxide and water. Okay, the faster the plant grows, the faster is the, அதிகமாக பிளான்ட் க்ரோ ஆக கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அட்மாஸ்ஃபியரில். அதனால தான் நம்ம வந்து ஒரு மரத்தடியில் போயிட்டு நைட்டில் வந்து படுத்துடுறாங்க. படுத்துனீங்க பார்த்தீங்கன்னா மரத்துக்கடியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது ரிலீஸ் பண்ணோன்னா கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கும் போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மூச்சு திணறல் வரும். நம்ம பார்த்தோம் கார்பன் டை ஆக்சைடு சுவாசித்து மூச்சு திணறல் வந்துடும். அங்கே போய் மரத்தடியில் படுத்துட்டு அப்புறம் என்ன சொல்லுவான், மரத்தடியில் படுத்துட்டு வந்து என்ன சொல்லுவான், எனக்கு வந்து பேய் அமுக்கிடுச்சு, பிசாசு அமுக்கிடுச்சின்னு வந்து சொல்லுவாங்க கிராமத்தில் உள்ளவங்களாம். அதனால் மரத்தடியில் அந்த மரத்தை சுற்றி ஒரு ஆணி அடித்து வச்சுருவாங்க. ஸோ அதில் வந்து எல்லாம் இது பண்ணிவிடுவாங்க, அது வந்து ஏதோ பேய் இருக்குது அப்படின்வாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் த ரியல் ரீசன் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, நான் நைட் நேரத்தில் மரத்தடியில் படுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கார்பன் டை ஆக்சைடு வந்து அதுலேருந்து ரிலீஸ் ஆகுது. நைட் நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும், ஆக்சிஜனை வெளியேனா அதனால் சிந்தசிஸ் பகல் பூரா சிந்தசிஸ் பண்ணும். பகல் பூரா சாப்பாடு இது சிந்தசிஸ் பண்ணும். இட் சிந்தசைஸ் த ஃபுட்டு ஃப்ரம் த சன்லைட்டு. ஸோ ஆக்சிஜன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கும். ஸோ நைட்டில் என்ன, பகலில் ஆக்சிஜன், நைட்டில் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு பூரா வெளியே ரிலீஸ் ஆகும். அதனால தான் வந்து ரொம்ப மரத்துக்கு கீழே போய் பக்கத்தில் போய் படுக்கக்கூடாது, மூச்சு திணறல் வரும். கார்பன் டை ஆக்சைடு நம்ம அதிகமாக சுவாசிப்போம், கொஞ்சம் மரத்தை விட்டு தள்ளி தான் படுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃப் இருக்கிறது. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம என்ன பண்ணோம், கார்பன் என்ன பண்ணோம், ஈல்டை வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் பண்ணோம். ஃபெர்டிலைசர்ஸ் போட போட நமக்கு ஈல்டு வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஈல்டு இன்க்ரீஸ் ஆக என்ன நடக்குது, சைமல்டேனியஸாக நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து அதிகமாக இருக்கிறது. சரிங்களா. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த மெஜாரிட்டி எர்த்து. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஒன் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கார்பன் மோனாக்சைடு பார்த்துருக்கோம், சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்துருக்கோம், மீத்தேன் பார்த்துருக்கோம், தென் வாட் நாட், நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். வி ஆல்ரெடி டிஸ்கஸ் இந்த என்வரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி நம்ம கிளாஸஸ் பார்க்கும்போது விலவாரியாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான் ஒன் ஆஃப் த மேஜர் க்ரீன் ஹவுஸ் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ then this is, the earth has been increased
இந்த லீஃப் ஏரியா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எர்த்தில் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடு ஒரு பக்கம் வந்து குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லீஃப் ஏரியா வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சான் எர்த்தினுடைய லீஃப் ஏரியா மொத்த இது. ஸோ ஒய் பிகாஸ் இன்க்ரீஸ் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ plant produces so now we'll see the questions one by one. So here the answer, increased plant growth due to increased concentration of carbon dioxide in the atmosphere. Is it correct or not? Which of the following statement is best indicator? Describe the carbon fertilization. So what I said, as the plant temperature increases, as the sunlight is more, the plant also produces more of carbon dioxide. Plant growth is increased. That's leaf area வந்து 5% increase ஆயிருந்து இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ increased plant growth due to an increased concentration of carbon dioxide in the atmosphere. Yes. Then increased temperature of earth due to increased concentration of the carbon dioxide in the atmosphere. Then increased acidity of ocean as a result of increased concentration of carbon dioxide in the atmosphere. Adaptation of living beings on earth to the climate change brought about by the increased concentration of carbon dioxide in the atmosphere. So the answer is increase in the temperature increases in the concentration of the carbon dioxide, and then plant growth. A is correct, B is correct, and increase acidity of ocean as a result of increased concentration is தப்பு. acidity of ocean க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. Then adaptation of living beings on earth to the climate change brought about by the increased concentration of the carbon dioxide in the atmosphere. Yes, of course, adaptation of the living, as the climate increased, concentration of carbon dioxide increased, there is also increase in the adaptation of the living beings. Yes, according to that they adapt. So that is D is also correct. So the next question is partnership for action on green economy. Page in சொல்றாங்க, a UN mechanism to assist countries transition towards greener and more inclusive economics emerged at. So before actually we could go to the answer, let's see what is page. The partnership for action on green economy. So page is, it represents a mechanism to coordinate the UN action on green economy. So it is a mechanism to coordinate the UN action on green economy and to assist countries in achieving and monitoring the emerging sustainable development. Okay, so here what happens, there is a United Nations conference. So there is a United Nations conference on sustainable development in 2012. It was in Rio de Janeiro. This occurred in Rio de Janeiro in 2012 in Brazil. Okay, so this actually இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது consumption and sustainable production of this green economy. Green economy வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து it prevents, again it is also this is the mechanism to coordinate the green economy. So it was governed by the UN தான் இதுக்கு மானிட்டர் பண்ணுது. ஸோ ஃபார் எமர்ஜிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பார்ட்னர்ஷிப் போடணும் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் டெவலப்ட் இன் த 2012 at Rio de Janeiro in it is in Brazil. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்சு, இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் ஆக்ஷன் ஆன் க்ரீன் எக்கானமி பேஜுக்குள்ளே என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்துடும், இந்த ரிசோர்ஸ் எல்லாம் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, தென் என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன், ஈகோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன், வாட்டர் கன்சர்வேஷன், natural disaster prevention. So all this comes under this green economy. அதான் greenனாவே உங்களுக்கு தெரியும், greenனாவே it is related to environment. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க. Again it is environmental protection.
protection, the motto protection, water conservation, air protection, and then natural disaster protection. All this comes under this green economy page in redla vandu vandrudhu. Idha vandu coordinator vandu pandrathu enna UN da, it is United Nations is coordinating this. This also assists the country in achieving their target and monitoring the emerging situation. Okay, so ipo enna kuduthirukanga pathina. So let's see one by one. The Earth Summit on first A வந்து என்ன சொல்லிருக்காங்க, the Earth Summit on Sustainable Development 2002 that was held in Johannesburg. That is not the correct answer. The second one is United Nations Conference on Sustainable Development 2012 Rio de Janeiro. So United Nations Conference on Sustainable Development 2012 Rio de Janeiro is the correct answer. So United Nations in the conference they only held this conference in the year 2012 at Rio de Janeiro. Rio de Janeiro, you know, it is in Brazil. Okay, then United Nations Framework Convention on Climate Change 2015. This is United Nations. So this is how they confuse you. That is the framework convention that is exclusively for climate change. But in the sustainable development ellame include agum. இந்த C வந்து பாத்தீங்கன்னா it is exclusively for this convention is exclusive for climate change. But whereas this partnership for action on green economy page is concerned with the sustainable development. கிட்டத்தட்ட ஒரு 6 அம்சம் வந்து இதுல அடங்குது. பட் இது பாத்தீங்கன்னா இது மூணாவது ஆன்சர் வந்து only one. இது வந்து வராது. So it is ruled out. Again, World Sustainable Development Summit 2016 New Delhi இல்ல அங்கேயே கொடுத்துட்டாங்க, யுனைடெட் நேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நியூ டெல்லி அந்த ஆன்சர் வந்து ரூல்ட் அவுட்டு. ஸோ இந்த பியும் சியும் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ பி தான் ஆன்சர், சி இஸ் நாட் த ஆன்சர். யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் பிகாஸ் போத் ஆர் யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ பி says it is sustainable development 2012. The sustainable development includes some 6 things to involved in the green economy. So it involves the resource maintaining, management, all the conserved area management, environmental protection, ecosystem protection, water conservation, natural disaster and prevention, and maintenance of the. So that is what the answer is B. So the next question. In which of the following state is Pacu Wildlife Sanctuary located? So this is located in, the answer is they have given. Our answer is Arunachal Pradesh. I'll straight away come to the answer. Answer is Arunachal Pradesh. Manipur is ruled out. Meghalaya is ruled out. Nagaland is ruled out. The answer is A. The A is Arunachal Pradesh. So why they have given some importance to this Pacu Wildlife Sanctuary? So என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா India got Biodiversity Award. It got India's Biodiversity Award in 2016. In the wildlife sanctuary, Pacu Wildlife Sanctuary they got an award, Biodiversity Award in the year 2016. அதனால இதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. It is located in Arunachal Pradesh. Okay, let's go to the next question. The definition of critical wildlife habitat is incorporated in the Forest Rights Act 2006. So இத பத்தி நம்ம before we could actually go to the answer, we'll discuss about the critical wildlife habitat. What is that critical wildlife habitat and what is the importance? So all those things we will incorporate the Forest Act 2006. So let's see something about the critical wildlife habitat. So it's a provision under the Forest Act 2006. Of course, it is 2006 Forest Act, provision of Forest Act. So what actually this says? So this act preliminary focuses on recognizing the historically deprived rights of the forest dwellers to use and manage the forest. So இது பார்த்தீங்கன்னா this இந்த ஆக்ட் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் த கன்சர்வ்டு ஏரியான்னு சொல்கிறோம், நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்கிறோம், கொஞ்சம் ஏசி ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்கிறோம், கன்சர்வ்டு ஏரியான்னு சொல்கிறோம், நேஷ்னல் பார்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அப்படியே அவங்க எடுத்துடுறாங்க. எடுத்துட்டாங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற அந்த ப்ரிமிட்டிவ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆதிவாசிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கன்சர்ன் அவங்கள கம்மி பண்ண சொன்னோம்.
So this is concerned about the people who are living there. So this what is that, critical wildlife habitat, அந்த வார்த்தையிலே உங்களுக்கு பாதி அர்த்தம் இருக்கு. வைல்டு லைஃப்னு வந்துருச்சு, கிரிட்டிக்கல் வந்திருக்கு, ஹேபிடேட். ஹேபிடேட்னா ஒரு மக்கள் வாழக்கூடிய இடம், எனிதிங் வேர் the place where the people live is the habitat. So it is mainly concerned about the people who are living in the particular place before the government could occupy it. So these are the areas inside the wildlife sanctuaries. So for example, it may be a national park or the tiger reserve forest, whatever it is, whatever we say, the protected area ன்னு சொல்லலாம், இல்ல the conserved area ன்னு சொல்லலாம். எதுவா இருந்தாலும் இங்க உள்ள மக்களுடைய நிலைமை என்ன, அவங்கள சார்ந்ததான் இந்த ஆக்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரிசர்வ்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து okay, so this act, the now tiger reserve forest So let's go to the answer now. For the first time in India, biogas have been given habitat rights. So what is biogas? Biogas na யாருன்னு பார்த்தீங்கன்னா they have given the habitat rights ன்னு கேட்டிருக்காங்க. அந்த இதில் கொடுத்துருக்காங்களா? Yes or no? For the first time in India, biogas has given the habitat rights. இந்த பயோகாஸ்ங்கிறது அந்த ட்ரைபல் பீப்புளோட பேர் தான் அந்த பயோகாஸ். அஃப்கோர்ஸ் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இப்போ வந்து தெந்தூரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்காங்க. இவங்க இந்த பயோகாஸ்ங்கிறது வந்து மத்திய பிரதேஷில் வந்து தெந்தூரி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. தே ஹாவ் கெயின் த ரைட் டு தேர் ஹேபிடேட். அவங்க வாழ்ந்த இடத்துக்கு வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, தே ஹவ் கெயின்ட், இது எங்கள் இடம் தான், நாங்கள் எங்களுக்கு அந்த ரைட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரைட் தான் இந்த கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஆக்ட். த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா பயோகேஸ் ஹவ் பீன் given habitat rights. Yes, the answer is right, they have given. So that is the first time in right have been given under the Forest Act. எதை சார்ந்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் வைல்ட் லைஃப் ஹேபிடேட் ஃபாரஸ்ட் ஆக்ட் இன் 2006 பொறுத்து தான் இந்த இவங்களுக்கு அந்த பயோகேஸுங்கிற இந்த ட்ரைபல் பீப்புளுக்கு, இந்த ஆதிவாசிக்கு வந்து இந்த ஹேபிடேட் ரைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரைட்டு கூட. ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இஸ் தே ஆர் குரூப் ஆஃப் கம்யூனிட்டி டு கெட் த ஹேபிடேட் ரைட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னாக்கா Union Ministry of Environment Forest, Union Ministry of Environment, Forest and Climate Change officially decides and declares habitat rights for primitive and vulnerable tribal groups in any part of India. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் வந்து இதுதான் வந்து இந்த மக்களுக்கு வந்து இந்த இவங்களுடைய இந்த ஆதிவாசிகள், இந்த ட்ரைபல் குரூப்பு, இந்த மலஜாதி மக்களுக்கெல்லாம் வந்து இவங்க தான் வந்து இந்த ரைட்டை கொடுக்குறாங்க. தே அஃபிஷியலி டிக்ளேர் த ரைட் அண்ட் டிக்ளேர்ஸ் த ஹேபிடேட் ரைட்ஸ் ஃபார் primitive vulnerable group. Yes or no? Any part of India ன்னு கேட்டிருக்காங்க. Of course the answer is yes. So only the second one is also correct. The first one is also correct. The second one is also correct. The answer is, so answer is both the answer are correct. 1 and 2 are correct. 1 and 2 only is correct. Okay. So go to the next question. Why is a plant called Prosophis juniflorea often mentioned? Why is the plant Prosophis juniflorea often mentioned in the news? Prosophis ஜூலிஃபோரியா, நீங்கள் கட்டாயம் இந்த பிளான்ட்டை தெரியாத யாருமே இருக்காது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோசோஃபிஸ் யூனிஃபோலியாங்கிறது பேர் பொட்டானிக்கல் நேம் தான், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பட் இது வந்து இது என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒன்றொன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் கோ டு த இட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் வைட்லி யூஸ் இன் த காஸ்மெட்டிக்ஸ். And then it tends to reduce the biodiversity in the area in which it grows. Extract is used in the synthesis of
பெஸ்டிசைட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அன் கடைசியில் நம்ம அந்த பிளான்ட்டோட தமிழ் நேம் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல நம்ம லெட்ஸ் சி. ஸோ இட் இஸ் ஒரு ஸ்மால் ஷ்ரப் மாதிரி இருக்கலாம், ஒரு சின்ன ட்ரீயாகவும் இருக்கலாம். இட் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ஃபேபேசி அண்ட் இட்ஸ் இன்வேசிவ் வீடுன்னு சொல்கிறாங்க. இன்வேசிவ் வீடு அப்படின்னா வாட் இஸ் இன்வேசிவ் வீடு? இன்வேசிவ்னா வேறு நாட்டில் வந்து நம்ம நாட்டில் வந்து தெரிச்சிட்டு போயிட்டானுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடு தான். இது வந்து இதால் ஒரு இந்த பிளான்ட்டால் ப்ரோசோஃபிஸ் ஜூனிஃபரா ஒரு யூஸும் கிடையாது. இட் இஸ் நேட்டிவ் டு மெக்சிகோ அண்ட் இட் இஸ் நேட்டிவ் டு சவுத் ஆஃப்ரிக்கா, கரீபியன் ஐலாண்ட்ஸ். இது நம்ம ஊர் பிளான்ட்டே கிடையாது, சரியா? ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா இந்த பிளான்ட்னால இது வந்து இட் க்ரோஸ் த ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ஏரியா ஆஃப் த ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. இட் வில் நாட் அலோவ் த அதர் ஸ்பீசிஸ் டு க்ரோ. இப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒன்றையும் வளர விடாது. இப்போயாவது தெரியுதா இது என்ன பிளான்ட்டுன்ட்டு உங்களுக்கு? இது வந்து இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கருவேல முள். கருவேலன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? கருவேலம் நம்ம எங்கே பார்த்தாலும் கருவேல முள்ளாக தான் இருக்கும். ஒரு இடத்துல வந்து எந்த செடியும் போடலாம், நீங்கள் அந்த லேண்டை விட்டுட்டிங்கன்னா கருவேல முள் வந்து நெருக்கி போட்டுரும் அந்த இடத்த வந்து. இட் வில் நாட் அலோ எனி அதர் ஸ்பீசிஸ் டு, அது விழுந்து அந்த விதை விழுந்து மறுபடியும் இதுதான் முளைச்சி வருமே விட வேறு எந்த ஒரு பயோடைவர்சிட்டியும் அந்த இடத்துல இருக்க முடியாது. மொத்தத்தையும் இது வந்து வளர விடாமல் பண்ணிடும். ஸோ இதை பார்த்தாங்க கவர்மெண்ட்டை. ஸோ அதனால் என்னாச்சு, இது நியூஸ் பேப்பரில் வந்து ரொம்ப அதிகமாக வந்த காரணம் என்னென்னா, டெல்லி கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து இட் கேவ்ஸ் அ நாட். என்ன சொல்கிறாங்க, இட் கிளியரிங் ஆல் த சென்ட்ரல் ரிட்ஜ் ஃபுல்லாக நேட்டிவ். இது என்ன பண்ணால் மொத்தத்தையும் இந்த கருவேல முள்ளெல்லாம் இங்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு, இந்த கருவேல முள்ளை வெட்டி போட்டாலும் முடியாது, வேரோடு எடுக்கணும். வேரை தோண்டி எடுத்தால் தான், இல்லைன்னா அது திரும்ப முளைச்சிட்டு வந்துடும். வெட்டி போட்டுங்க மறுபடியும் முளைச்சிடும். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இந்த முள்ளுகளை இந்த மரத்தெல்லாம் வெட்டி போட்டு அவங்க விறகு இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோசோஃபி வந்து. ஸோ இது வந்து ஒரிஜினல் ஃப்ளோரா வந்து இது ஒரிஜினாலிட்டி வந்து நமக்கு கிடையாது. வேறு எது வந்து சொல்லுவாங்க, எவனோ வெளிநாட்டில் வந்து இந்த வீடை வந்து விதைச்சிட்டு போயிட்டான், அதனால வந்து நமக்கு இந்த கருவேல முள்ள வந்து அஃப்கோர்ஸ் இது வந்ததுனால நமக்கு நிறைய நம்ம நேட்டிவ் பிளான்ட், அதுக்கு எங்கெங்கே ஒரிஜினலாக இந்த பிளான்ட் இங்கே தான் விளையும் அப்படின்ற ஒரு நேட்டிவ் பிளான்ட் இருந்தது இல்லையா, அந்த நேட்டிவ்னோட ஃப்ளோரா பூரா மொத்தமும் வந்து காலியாகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, இந்த மொத்தத்தையும் பிடுங்கி போட்டுட்டு இதெல்லாம் அழிச்சிட்டு அந்த நேட்டிவ் பிளான்ட்டை அங்கேயே நம்ம விதைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதனால இது வந்து அடிக்கடி நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு, இந்த ப்ரோசோஃபிஸ் ஜூனிஃப்ளோரா வந்து வந்துட்டு இருந்தது. So now it is the first one is the extract is widely used in cosmetics. இதோட எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறோமா காஸ்மெட்டிக்ஸில்? இல்லை, the answer is wrong. The next one is it tends to reduce the biodiversity in the area in which it grows. Yes, of course, the answer is correct. இது நான் தான் சொன்னேன், சுற்றுச்சூழலை சுற்றி எதையும் வளர விடாது, பயோடைவர்சிட்டியே பார்க்கணும். பயோடைவர்சிட்டினா என்ன? ஒரு இடத்துல வந்து நிறைய பிளான்ட், விதவிதமான பிளான்ட் இருக்கணும், விதவிதமான அனிமல் இருக்கணும், விதவிதமான மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ டைவர்சிட்டினா இப்போ நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டினா என்ன அர்த்தம்? நம்ம வந்து வி ஆர் டைவர்ஸ். நம்ம இந்தியா வந்து இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பல விதமான நம்ம வந்து ரிலீஜியஸ் பீப்புள், ஆல் டைப் ஆஃப் ரிலீஜன் இஸ் தேர் தோ. ஸோ தட் இஸ் வாட் த டைவர்சிட்டி. வி ஆர் டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். அது மாதிரி பயோடைவர்சிட்டி அப்படின்னா நிறைய இருக்கும். நாங்கள் விதவிதமான பிளான்ட், நிறைய ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா ஷுட் பி ரிச், வேறு விதமான. பட் இது என்ன பண்ணிடும், இந்த கருவேல முள் வளர்ந்துச்சுன்னா கிட்ட எந்த மரமும் வளர விடாது, வேறு எதுவுமே வளர. இதுக்கு தண்ணி இல்லைனாலும் இது வளரும், அதுதான் பிரச்சனை. தண்ணி இல்லை, காடு மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு மழையே பெய்யலைன்னா கூட இந்த முள்ளு மரம் வந்து வளர்ந்து மித்த மரங்களை வளவிடாமல் பண்ணிடும். ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸாக்ட்லி பி இஸ் கரெக்ட். இட் டென்ஸ் டு ரெடியூஸ் தி biodiversity in the area in which it grows. So that is the correct answer. Next, C ruled out. Its extract is used in the synthesis of pesticides. Of course, it is no. Answer is pesticide. இது மெடிசினல் வேல்யூவோ, இதுலேருந்து இந்த கருவேல முள்ளு மரத்துலேருந்து அப்படி தான் இதை மரத்தை வளர்த்து நம்ம எல்லாம் காஸ்மெட்டிக்ஸாக உருவாக்கிடலாமே, இல்லை பெஸ்டிசைடாக உருவாக்கிடலாமே, ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகாது. ஸோ அந்த நிலத்தை வந்து அது வந்து நீரை வந்து உறிஞ்சிரும், பயோடைவர்சிட்டி இல்லாத பண்ணிடும். ஸோ த ஆன்சர் இஸ் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. So the next question is, consider the following statement. Most of the world's coral reefs are in tropical waters.
ஸோ ஒரு ஆன்சர் ஒரு கொஸ்டினாக நம்ம இது ஒவ்வொருக்கும் இது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்கணும். விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ கோரல் ரீஃப்னால் உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. கோரல் ரீஃப்னு பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள்னு சொல்கிறோம். ஸோ அண்டர் வாட்டர் ஈகோ சிஸ்டம் இது எல்லாமே. இந்த ரீஃப் வந்து ரீஃப் அப்படி பில்டிங் ரீஃப் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே வந்து இது வந்து பாலிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எல் டுகெதர் பை இது ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் பேர் இருந்தது கால்சியம் கார்பனேட். இது வந்து இந்த கெமிக்கல் கோரல் ரீஃப் பவளப்பாறையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் போடுங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் கார்பனேட். ஓகே, ஸோ ஒரு ஸ்டோனி கோரல்ஸ் வந்து ஒரு கிளஸ்டராக ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிரும். ஓகே, இட்ஸ் மேட் அப் ஆஃப் தின் லேயர்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஒய் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா தே ப்ரொடெக்ட் கோஸ்ட் லைன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ம்ஸ் அண்ட் எரோஷன். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா தே வில் ப்ரொடெக்ட் தி கோஸ்ட் லைன்ஸ். ஒரு ஸ்டார்ம் வரும்போது மண் அரிப்பு இது எரோஷன்லாம் இல்லாத அளவுக்கு இதுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ they have tiny tentacles across, they capture their food. இது வந்து உயிருள்ள ஒரு இதுதான். பவளப்பாறைகள்னால் வெறும் பாறை நினச்சிடாதீங்க, இது வந்து ஃபுட்டெல்லாம் கேப்சர் பண்ணிக்கும். தென் more than 1/3 of the world coral reefs are located in the territories of எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களாக்கா டெரிட்டரிஸ் ஆஃப் 1/3 வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, ஃபிலிப்பீன்ஸில் இருக்குது. இங்கே உள்ள ஐலாண்ட் இது எல்லாமே ஐலாண்ட்ஸ் தான் இல்லையா. இந்த இடத்துல தான் வந்து நிறைய வந்து கோரல் ரீஃப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். தென் இதை பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஒய் இட் இஸ் ட்ராபிக்கல் பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்ஸ் வந்து ட்ராபிக்கல். அது ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்கோம், மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கோரல் ரீஃப்ஸ் ஆர் இன் ட்ராபிக்கல் வாட்டர்ஸ். எஸ் ஆர் நோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ட்ராபிக்கல் ரீஜன்னா என்ன, நீங்கள் ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து இது வந்து இங்கே இந்த ரீஜனில் வந்து உங்களுக்கு சன்லைட் நல்லா கிடைக்கும். ட்ராபிக்கல் ரீஜனில் சன்லைட் கிடைக்கும் போது என்ன நடக்குன்னா இந்த கோரல் ரீஃபில் வந்து ஆல்காக்கள் வந்து இருக்கும். ஆல்காவுக்கு போய் அது உள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஆல்கை வந்து பச்சை நிற பாசிகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த பச்சை நிற பாசிகள் வந்து இதை உள்ளே வாழும். இந்த ஆல்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்துருக்காங்க, ஜூசாந்தலே. இது வந்து ஜூசாந்தலே. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இட் வில் டூ தி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஆல்கா வந்து பிளான்ட்டில் வந்துடும். ஆல்கா வந்து நம்ம பிளான்ட் கிங்டமில் தான் கொண்டு வந்துடும். முதலாவது பிளான்ட் கிங்டம் எடுக்கும்போது ஆல்கே, ஃபங்கே, பிரயோபைட், டெரிடோபைட், ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் தான் சொல்கிறோம். ஏன்னா ஆல்கா வந்து பச்சை நிறம் இருக்கிறதுனால பிளான்ட்டுக்குள்ளே அதை கொண்டு வந்துடணும். பிளான்ட் கிங்டமில் வந்து பிளான்ட் வந்துடுது. ஏன்னா இந்த பச்சை நில பாசிகள் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்குது, ஃபுட்டு வந்து. ஸோ இதுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி தே ஆர் கால்ட் ஜூசாந்தலே. where they live in their tissues. The coral leaf இருக்குல்ல, the coral reef குள்ள அது இருக்கும். they have a unique relationship இருக்கு. இந்த ஆல்கேக்கும் இங்கே உள்ள ஆல்கேக்கும் இங்கே உள்ள அந்த கோரல் ரீஃப்க்கு வந்து ஒரு யூனிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்கிறோம். ஸோ சிம்பாட்டிக் ரிலேஷன்ஷிப்னால் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போத் த பார்ட்னர்ஸ் ஆர் பெனிஃபிட்டட். ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணும், இது வந்து இந்த ஆல்கே உள்ளுக்குள்ளே இருந்துக்கும், கோரல் ரீஃப்குள்ளே இருந்துக்கிட்டு they produce the photosynthesis to produce the food from the sunlight and give back to the coral reef. So most of the world's coral reef are in tropical waters. Yes, of course the answer is correct because they are present in the tropical forest. Because இது வந்து இந்த coral reef அங்கே எதனால் அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல்கே போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக இதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ட்ராபிக்கல் ரீஜன்னாவே உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அது நல்லா வந்து சன்லைட் வரக்கூடிய ரீஜன் தான் ட்ராபிக்கல் ரீஜன். த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். Most of the world's coral reef are in tropical region. So algae and the coral reef they live a symbiotic relationship. So then the algae also produces oxygen and help the coral reef to remove their waste. Okay, so the first answer is correct. Then more than 1/3 of the world's coral reefs are located in the territories of Australia, Indonesia and Philippines. Yes, that answer is also correct because you know Australia, Indonesia, these are all islands. So islands la pathina natural islands வந்து water வந்து எப்படி இருக்கும், shallow water இருக்கும், ஆழமான டீப் சீ இருக்காது. எங்கே டீப் சீயில் வந்து நீங்கள் கோரல் ரீஃப் வந்து பார்க்க முடியாது. ஒய் பிகாஸ் டீப் சீயில் வந்து அதனால தான் நீங்கள் ஆஸ்திரேலியாவும் ஒரு ஐலாண்ட் தான், இந்தோனேஷியாவும் ஒரு ஐலாண்ட் தான். அதை வச்சு நீங்கள் இந்த ஆன்சர் கரெக்டுங்கிறத அப்படி நீங்கள் கெஸ் பண்ணி அடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் சீயில் வந்து உங்களுக்கு கோரல் ரீஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. பிகாஸ் அங்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் சன்லைட் அதிகம் ஊடுருவி உள்ளே போகாது. ஷாலோ வாட்டர், நமக்கு வந்து வாட்டர் வந்து ஷாலோவாக இருக்கும், நீர் வந்து எப்படி இருக்கும், ஆழம் இல்லாமல் இருக்கும்,
கொஞ்சம் போக போக ஆழம். முதலாவது ஐலாண்டில் வந்து நம்ம எப்படி சீல இறங்கி நடக்கலாம். நீங்கள் குஷட் ஐலாண்டு இல்லை இந்த ராமேஸ்வரம்லாம் போனீங்கன்னா சீ எப்படி இருக்கும், ரொம்ப ஷாலோ டெப்த் இருக்குது, அது உள்ளே இறங்கி நடக்கலாம். நீங்கள் அழகாக அப்படியே அந்த கோரல் ரீஃப்லாம் ரொம்ப அழகாக அதில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ கோரல் ரீஃப் வந்து அஃப்கோர்ஸ் இந்த ஐலாண்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து the second answer is also correct. Then coral reefs host for more number of animal phyla and than those hosted by tropical rainforest. Yes, இதை தான் இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். கோரல் ரீஃப் ஹோஸ்ட் தான் இவங்க வந்து இவர் வந்து ஹோஸ்ட் தான் தருவோம். ஸோ சம் பிளான்ஸ், அனிமல் ஃபைலாவில் பார்த்தீங்கன்னா அனிமல்னு கொடுத்துருக்காங்க. அனிமல் ஃபைலான்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. நான் ஆல்கே பற்றி சொன்னேன். ஆல்கே வந்து பிளான்ட்டு. பட் அப்போ அனிமல் ஃபைலாக என்னவாக இருக்கும், அது எதுக்கு ஹோஸ்ட் பண்ணுதுன்னா இதில் பிளான்ட் மாத்திரம் இல்லை, அனிமலும் இது உள்ளே வாழுது கோரல் ரீஃப்குள்ளே. அது என்ன அனிமல்னா பார்த்தீங்கன்னாக்கா பிளனேரியா அப்படின்ட்டு ஒரு அனிமல் இருக்குது. அனிமல்னால் அது ஏதோ பெருசாக இருக்கும்லாம் நினச்சிறாங்க. பிளனேரியானா சும்மா ஒரு விரல் அளவுக்கு சின்னதாக இருக்கும். இட் இஸ் ஆல் ஸ்மால் அனிமல்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் சி அனிமல்ஸில் வரும். பிளனேரியா அனிமல் கிங்டமில் தான், அனிமல் ஃபைலமில் தான் இது வருது. அனிமல் ஃபைலாக இதுவும் இதில் அந்த கோரல் ரீஃபில் பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்கும். பவளப்பாறைகளில் ஓட்டையெல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே அந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் அந்த போய் இந்த அனிமல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆல்காக்கள் இருக்கும். இதில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ animals also live inside the coral reef and then those hosted by coral reef host far more number of animal phyla than hosted by the tropical rainforest. So answer is all the three are correct. Yes, of course they act as the host. அவங்க வந்து அதான் சொன்ன symbiotic relationship. அது என்ன செய்யுது, இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுக்குது. So both are benefited, both the partners are benefited in the symbiotic relationship, as you know. So you know symbiotic, the answer is 1, 2, 3. Answer is D. So you know about parasitic relationship, you know about mutuality. Parasiting, one of the partner is benefited, other partner is not benefited. So that is other partner is not benefited, other partners is injured actually. So that is parasitic relationship. So the relationship here the answer is D. All the three of the answers, consider the following statement, all the three statements are correct. Okay students. Nice talking to you. I hope we discussed all the questions, the 2000 asked in 2018. So you can see, you can compare my previous lecture and this lecture. In the previous lecture we discussed about 2019 question. 2019 question there was 18 questions asked, but 2018 it is only 9 questions asked. So it is doubled. Now they are giving more importance to environment, and you see in 18 to 19 the difference. In 18 they were asking only 9 questions were asked in environmental science related, and when you come to 19 they asked more than 18 questions. So it has totally doubled. So you have to give more importance to environmental studies, and so that's why my request. I hope you understand. All the best students. Thank you.